ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் பப்ளி. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ எல்லா வீட்லேயுமே இன்றைக்கி பூஜை, நிறைய வேலைப்பாடுகள்லாம் இருக்கும். ஸோ இன்றைக்கி காலையில் என்னுடைய ரொட்டீன் வ்ளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நான் எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அந்த பவுட்ரு நான் ஹோல்சேலில் வாங்குறப்போ ஒரு பேக்கெட் எனக்கு 10 ரூபா தான். ஸோ மற்ற கடையிலலாம் ஒரு 30 ரூபா அந்த மாதிரி இருக்கும். அதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக்காக நான் எப்போவுமே போட்டுக்குவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ஹேர் க்ரோத் ஆகும். அந்த ஒயிட்டர்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக, நம்மளுக்கு ப்ளஃபியாக இருக்கும். ஹேரும் நல்லா க்ரோத் ஆகும். ஸோ இப்போ நான் ஹேர் பேக் தான் நான் ரேண்டமாக ஒரு பார்ட்டிஷன் எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்போவுமே ஹேர் பேக் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி எனக்கு நான் அதுக்கு முந்தின நாள் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். அதனால் நான் டேரெக்டாக அந்த பேக் மிக்ஸ் பண்ணி நான் என்னோடய ஹேரில் போட்டேன். ஸோ நல்லா வார்ம் வாட்டரில் ஒரு நல்ல மைல்டான ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி என்னோடய ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ ஸ்கின் கேர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயோடெக் முரிங்கா அந்த ஃப்ளேவரில் டோனர் நான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் கிளென்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டோனர் பார்த்தீங்கன்னாக்கா டேப் மோஷனில் நல்லா ப்ரெஸ் பண்ணி நான் டோனர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஃபேஸில் உள்ள ஓப்பன் போர்ஸ் எல்லாமே கிளென்ஸ் பண்ணுறப்போ நம்ம போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஸோ இது நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் ரிஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்காண்டி இந்த டோனர் நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நயகா பிராண்டில் லிப் பாம் நான் எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் லிப் கொஞ்சம் ட்ரை ஆகுன்றதுனால நான் அந்த நயகா பிராண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா மாய்ஸ்சரைசர் சேம் பயோடெக் பிராண்டோட சேம் ஃப்ளேவரில் நான் யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக நம்ம மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸ் அண்ட் நெக் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம ஃபேஸை எப்போவுமே மாய்ஸ்சரைஸ்டாக நல்ல ஈரப்பதத்தோடு வச்சுருக்கோம், ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ நான் வீட்டில் இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த சிடிஎம் ப்ராசஸ் நான் எப்போவுமே நான் பண்ணுவேன். மித்தபடி வேறு இந்த பவுடர் அதெல்லாம் நான் எதுவுமே நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஸோ ஒன்ஸ் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு பொட்டு வச்சுட்டு விட்டுருவேன். இதுதான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன். டெய்லி ரொட்டீன் எனக்கு இப்படி தான் நான் என்னோடய ஸ்கின்னை நான் கேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அந்த குங்குமம் பேஸ்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அதை நான் வைப்பேன். ஏன்னாக்கா எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஸோ அதனால் எனக்கு குங்குமம்லாம் ஒரு செகண்ட் கூட எனக்கு இருக்கவே இருக்காது. அதனால் நான் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வாஷ் பண்ணுறதுக்கு கிளாத் எல்லாமே இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா ஐஎஃப்பி ஃப்ரண்ட் லோடு 7 kgs வாஷிங் மிஷின் தான், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஸோ இருக்கிற கிளாத் எல்லாமே தனித்தனியாக பிரித்து கொஞ்சம் உதறி அதில் எதனா காயின்ஸ் அந்த பேப்பர்ஸ் எதனா இருந்துனாக்கா எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணிட்டு தான் நான் போடுவேன். ஸோ இருக்கிற கிளாத் எல்லாமே போட்டுட்டு நான் ஆன் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன். மிக்ஸ்டு இது செட்டிங் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பில்லோ நான் வெயிலில் கொஞ்சம் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சுருந்தேன். ஸோ இப்போ அது திருப்பி போட்டுடலாம் அப்படின்றதுக்காண்டி திருப்பி போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வாஷிங்கில் இருக்கிற துணியும் முடிஞ்சிருச்சு. கிச்சனுக்கு பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, காம்பவுண்ட் வால். அங்கே தான் கயிறு கட்டி வச்சுருக்கேன். அங்கே தான் துணியும் காயப்படும். காய வச்சுட்டு ஸோ இதோட ஈவினிங் நம்ம பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஈவினிங் ஒரு 4:30க்கு அந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடெல்லாம் பெருக்கி நம்ம சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பில்லோ எல்லாமே காஞ்சிருச்சு. ஸோ அதை எல்லாமே எடுத்து பெட்ரூமில் போட்டுட்டு ஸோ லைட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வீடெல்லாம் பெருக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரைடேக்கு பிஃபோர் வியாழக்கிழமையே பார்த்தீங்கன்னாக்கா நான் விளக்கு சாமான் வீடு எல்லாமே நான் தொடச்சி எடுத்துருவேன். ஸோ எப்போவுமே ஃப்ரைடே ஆனால் நான் ஈவினிங் ஆனால் தான் நான் சாமி கும்பிடுவேன். ஸோ எல்லாமே பெருக்கிட்டு கொஞ்சம் காஃபி குடிக்கணும் போல் இருந்தது. எனக்கு ஃபில்டர் காஃபின்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் கிச்சனில் கேஸ் ஸ்டவ் எல்லாமே டிஷ்யூ வச்சு கொஞ்சம் ஆயில் எல்லாமே கொஞ்சம் சிந்திருந்தது. அதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி டீப் க்ளீன் பண்ணிட்டேன் பிஃபோராக.
ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதுவெல்லாம் இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி காலையில் கழுவி வச்ச அந்த சாமான் எல்லாமே காஞ்சிருந்தது. ஸோ அதெல்லாமே எடுத்து ஒரு பக்கம் அடுக்கிட்டு இருந்தேன். அடிக்கிட்டதுக்கப்புறமா மீதம் உள்ள ஷிங்கில் இருக்கிற சாமாவும் கொஞ்சம் கிளியர் பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் ஃபில்டர் காஃபி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஃபில்டர் காஃபி வந்து போட்டு குடிக்கலாம் சூடாக அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த காஃபி சாப்பிட்ற கேப்பில் வந்து சும்மா ஒரு சாங்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் காஃபி குடிச்சிட்டே வந்து சாங்ஸ் போட்டு எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுனால நான் மட்டும் வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி வேலைகள் செய்கிறப்போ வந்து நான் சாங்ஸ் கேட்டுகிட்டே வந்து வேலை பார்த்துட்ருப்பேன். ஸோ மீன்வைல் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எல்லா சேனல்லையும் கொஞ்சம் மாற்றி பார்த்துட்டு அப்புறமா வந்து கிச்சனில் உள்ள இருக்கிற ஷிங்கில் உள்ள சாமான் எல்லாமே வந்து கழுவிட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த மேடையில் வந்து கொஞ்சம் அந்த சோப்பு இது வந்து உப்பு கரெல்லாம் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் எப்போவுமே வந்து நான் ப்ரஷ் போட்டு நான் க்ளீன் பண்ணி நான் எடுத்துருவேன். எப்போவுமே வந்து வீட்டில் வந்து நான் தலை வார மாட்டேன். இந்த டேங்கிள்ஸ்லாம் முக்கியமாக இந்த சிக்கு எடுக்கிறப்பெல்லாம். ஏன்னா எனக்கு அம்மா வீட்டிலேருந்து இங்கே ரீலொக்கேட் ஆகி வந்தேன்னா தண்ணி செட் ஆகிறதா ரொம்ப ஹேர் பிரேக்கேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து டேங்கிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் எனக்கு அங்கே கிச்சனில் வேலை முடிஞ்சிச்சுனாக்கா நான் கேட்டு டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். அதோடு எனக்கு நைட்டு டின்னர் அப்போ தான் நான் அங்கே வந்து என்ட்ரு ஆகுவேன். இப்போ ஈவினிங்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஜை வேலைலாம் கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டிவியில் வந்து எதுனா வந்து அந்த தெய்வ கானம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த சாமி சம்மந்தப்பட்ட அந்த கிளிப்பிங்ஸ் வீடியோஸ் எல்லாமே பாட்டோடு போடுவாங்க. ஸோ அது ஒரு பக்கம் போட்டுட்டு நம்ம வந்து பூஜை வேலையெல்லாம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டு நான் எப்போவுமே வந்து நான் கோவிலுக்கு வந்து நான் போவேன். ஸோ அதனால் வந்து பூ கட்டி நம்ம வந்து சாமிக்கும் வந்து எடுத்துகிட்டு படத்துக்கும் போட்டுட்டு நான் கோவிலுக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவேன். அதனால் வந்து பூ கட்டிகிட்டு இருக்கேன். சாமந்தி பூ இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தார் தாம்பரத்துலேருந்து. நார் வந்து பார்த்திங்கனாக்கா வாழை நார். வீட்டுக்கு பின்னாடி வாழை மரம் வந்து இருக்குது. அப்போ வந்து தேவையில்லாத இந்த இலையெல்லாம் கிழிஞ்சிருந்தது அப்படின்னாக்கா நான் அந்த நார் வந்து எடுத்து வச்சு நான் ரெடி பண்ணி வச்சு நான் பூ கட்டிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ பூஜையும் வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெள்ளிக்கிழமையான அந்த அகர்பத்தி தசாகம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. நான் எப்போவுமே வந்து வீட்டுக்கு பூஜை ரூமில் ஒன்று, வீட்டுக்கு வாசலில் ஒன்று வந்து தசாகம் வந்து ஏற்றி வைப்பேன். இதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு கோவிலுக்கு கிளம்புற டைம் வந்தாச்சு. ஸோ நான் கூடையில் வந்து சாமிக்கு 2 கோவிலுக்கு தேவையான சாமந்தி பூ எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். இது வந்து சிவன் கோவில் குடுவாஞ்சேரி நந்திவரமில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ். இது நந்தீஸ்வரர் கோவில். வெள்ளிக்கிழமான இந்த கோவிலுக்கும் இதுக்கப்புறம் புதுப்பாளையத்தம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது பக்கத்துலேயே, அங்கே போவேன். ஸோ இன்றைக்கி வந்து கோவிலில் ரொம்ப விசேஷமாக இருந்தது போல இருக்குது. நிறைய குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து பரதநாட்டியம்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. நிறைய பிரசாதமும் கொடுத்துட்டு இருந்தாங்க. சாமியுமே வந்து ரொம்பவே அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு எப்போவுமே வந்து கோவிலில் வந்து அந்த கேமராலாம் வந்து வச்சு இது பண்ணுறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ ஒரு வழியாக சாமி நல்லபடியாக பார்த்துட்டு பிரசாதமும் வாங்கியாச்சு. ஸோ இதுதான் வந்து அங்கே ஒரு பக்கம் ஸ்டேஜ் போட்டு நல்லா குட்டி பசங்க அழகாக பாவாடை சட்டை ஒரே மாதிரி ஈவனாக போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அது வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து ஒரு ஃபியூ டிஸ்டன்ஸில் வந்து புதுப்பாளையத்தம்மன் கோவில் அம்மன் கோவில் இருக்குது. ஸோ அது வந்து என்னால் வீடியோ வந்து ரொம்ப எடுக்க முடியல. பட் ஆனால் ஓரளவுக்கு அந்த கோவிலை மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டு அதோட நான் வீடு திரும்பிட்டேன். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே எனக்கு வந்து கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.